நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு பொதுவாகவே கடகம் ராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவங்க, தாய போல அன்பான குணம் கொண்டவங்க. உதவின்னு 4 பேர் வந்து நின்னாங்கன்னா முடியாதுங்கிற பதில சொல்ல மாட்டாங்க. தான் உயிரை கொடுத்தாவது மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான குணம் தாங்க கடகம் ராசிக்காரங்களுடைய குணம். கடகம் ராசிக்காரங்க பேச்சாலையும் அவங்களுடைய சாதுரியமான செயல், அதாவது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அற்புதமான பேச்சால அனைவரையும் கவரக்கூடியவங்களா இருப்பாங்க கடகம் ராசிக்காரங்க. கடகம் ராசிக்காரங்க சின்னவங்க இருந்து பெரியவங்க வர யார் என்ன சொன்னாலும் நின்று நிதானமா கேட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அவங்க சொல்றதோட நல்லதை கேட்டு அதன்படி வாழ்வாங்க. இவங்க சொல்றத கேட்கக்கூடாது, அவங்க சொல்றத கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேற்றுமையெல்லாம் இல்லைங்க. நல்லதுன்னு சொன்னா அது யாரு சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. ஏழை பணக்காரன், தெரிஞ்சவன் தெரியாதவன், படிச்சவன் படிக்காதவன், நல்லவன் கெட்டவங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்கங்க. கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒருத்தவங்க தான். எல்லாரும் இறைவன் படைத்த ஒரு உயிர் தான். எல்லாரும் ஒரே மாதிரி தான். விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் எல்லாருமே உயிர் தான் அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, கடகம் ராசிக்காரங்க வாயில்லா ஜீவன், கால்நடைகள், அது வீட்டில் நடத்துகிற நாய்க்குட்டி மேலே அவ்வளோ பாசமாக வச்சுருப்பாங்க. இவங்களுடைய பாசத்துக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. தாய் மாதிரி அம்மா குழந்தைங்களை எந்த அளவுக்கு அன்பை நடத்துவாங்களோ அது மாதிரி தாங்க இவங்க ஒவ்வொரு உயிரையும் தாய் மாதிரி இருந்து பார்த்துக்குவாங்க. இவங்கள மட்டும் ஒருத்தவங்க யாராவது இவங்ககிட்ட பாசம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க பல மடங்கு பாசத்தை அள்ளி கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு தெரியாதவங்கன்னு யாரும் இருக்க முடியாது. போகிற பக்கம் வர பக்கம் தெரிஞ்சவங்க தாங்க அதிகம். பேசின உடனே கப்புன்னு ஒட்டிக்குவாங்க. இவங்க கூட பேசக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் பேசணும். நம்மளுக்கு நிறைய உறவுகள் வேணும். எல்லாருமே நமக்கான உறவுகள், இறைவன் படைக்கப்பட்ட உறவு தான் நாமெல்லாம் அப்படின்னு நினைச்சவங்க. அது மட்டும் இல்லைங்க, கடகம் ராசிக்காரங்க ஏழைகளோட சிரிப்புல தாங்க கடவுளையே பார்க்கறதா நினைக்கிறாங்க. ஏழை குழந்தைங்களுக்கு கல்வி செலவு பண்ணுவாங்க. சாப்பாடு கிடைக்காத குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவுவாங்க. அது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்வாங்க. தன்னால முடிஞ்ச விஷயம், தான் வந்து ஒரு மாசம் ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா சம்பாதிச்சாலும் அதுல ஒரு 20 ரூபாயாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதிக அளவு சம்பாதிச்ச கடகம் ராசிக்காரங்க அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து இல்லாதப்பட்டவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு குணம் மிக்கவங்க தாங்க கடகம் ராசிக்காரங்க. கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மறு ஜென்மம் எடுக்க போகுதுங்க. அவங்களே எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. பொதுவா சொல்ல போனா இவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் தாங்க. இவங்க கையில பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுங்க. என்னம்மா நீ சும்மா பணமெல்லாம் கொட்டுதுன்னு வருஷம் தொடங்கினதுல இருந்து சும்மா மாசம் பேசி ஒவ்வொன்னா சொல்றீங்க, ஒன்னும் நடக்க பாடில்லைன்னு சொல்றீங்களா? எல்லாமே நடக்குங்க, நம்பிக்கை வைங்க, நல்லதுதாங்க நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. இதுநாள் வரைக்கும் சிரமப்பட்ட கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலகட்டத்துல புது பொலிவு பெற போகுதுங்க, வளர்ச்சியாக போகுது. ஒரு சின்ன ஒரு மலர், ஒரு மல்லிகை மொட்டிலிருந்து தான் மலரா விரியும். அது மாதிரி தாங்க நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம், மொட்டாதான் இருந்தீங்க. அந்த மொட்டா இருக்கும் போதே படாத கஷ்டத்தை பட்டுட்டீங்க. இனி வளரக்கூடிய ஒரு மலராகிறதுக்குள்ள படாத கஷ்டத்தை பட்டு வந்துட்டீங்க. நீங்க இனி வரக்கூடிய காலத்துல மலராகி நறுமணம் தரக்கூடிய ஒரு மலர் மாதிரி உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையும் அமோகமா இருக்க போகுது. சின்ன வயசுல இருந்து வளர்ந்த வரைக்கும் நீங்க பட்டாத கஷ்டம் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க மலரா வளர்ந்து ஒரு மனுஷனா வளர்ந்து நிக்கிறீங்க. உங்க பெத்தவங்க உங்களுக்காக கடன் வாங்கி உங்களை படிக்க வச்சிருப்பாங்க. நீங்களும் ஒரு தனக்கு பிடிச்ச படிப்பை படிச்சிருப்பீங்க. ஆனா என்னவோ உங்க படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம உள்ளூர்ல இருக்கிற ஒரு இடத்துல நீங்க வேலைக்கு போயிட்டு குடும்ப சூழ்நிலைக்காக பொழப்புத்தனத்தை ஊட்டிட்டு இருப்பீங்க. ஆனா இனி நீங்க அப்படி போனாலும் நிம்மதி இருந்தா நீங்க போயிருவீங்க. குறைந்த சம்பளம் இருந்தா கூட எப்படியாவது சமாளிக்கலாம், நல்ல ஆளுங்களா இருந்தா நம்ம போவோம், நம்ம சொந்த ஊர்லயே நம்ம வேலை செய்வோம்னு ஒரு இதால இருந்திருக்கலாம். சொல்ல போனா நீங்க சம்பளமும் கம்மி, ஆனா உங்களை ஏளனப்படுத்துறது, இழிவுபடுத்துறதுலாம் உங்களால பொறுத்துக்கவே முடியாது. சொல்ல போனா உங்க வீட்டுல அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, படிச்ச ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியர்கள்,
கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் கூட உங்களை இது நாள் வரைக்கும் திட்டிருக்க மாட்டாங்க, பாராட்டி மட்டும்தாங்க பழக்கம். உன்ன மாதிரி ஒரு பையன் படிச்சாய் முன்னேறணும், உன்னை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க இப்ப வேலைக்கு போனீங்கல்ல, அங்க உங்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் உங்களை கண்ணீர் சந்த வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. நீங்க கூட நினைச்சு பாப்பீங்க, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சே, போற வழியில ஒரு லாரி மேல மோதி இறந்துட்டா கூட பரவாயில்லையே, அப்படி இறந்தாலும் இப்ப பணம் இல்லாத காரணத்தானால் இறந்துட்டான், திறமை இல்லாத காரணத்தால இறந்துட்டான்னு என்னை ஏளனமா பேசுவாங்களே, இந்த உலகம் நான் என்ன இறைவா பண்றதுன்னு நினைப்பீங்க. உங்க வேலை செய்யற இடத்துல நீங்க ஒரு நாள் விடுப்பு கேட்டீங்கன்னா கூட, நீ செய்யற வேலைக்கு என்ன விடுப்பு, உனக்கெல்லாம் நோய், ஏதாவது உடம்பு சரியில்லை, ஒரு காய்ச்சல்னு சொன்னா, காய்ச்சலுங்கிறது உன் தனிப்பட்ட விஷயப்பா, அதுக்கும் நம்மளுடைய தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லை, உனக்கு பதிலா இன்னொரு ஆளையா நாங்க வேலைக்கு போட முடியும் அப்படின்னு ஏளனமா பேசுவாங்க. என்ன பண்ணுறது இறைவா, பணத்துக்காக தானே வேலைக்கு போயிட்டோம், பொறுமையா இருப்பணும், பொறுத்திருந்தே நீங்க இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையை போல போக்கிட்டீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கை அமோகமா சிறப்பா இருக்க போகுதுங்க. இந்த பிடிச்ச வேலைய, பிடித்தமான தொழிலை செய்ய போறீங்க. மற்றவங்களை எந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு நீங்க வரக்கூடிய காலகட்டத்துல கடகம் ராசிக்காரங்களே குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் உங்க வாழ்க்கை சிறப்பாகவும் அமோகமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இதை யாராலையும் எவ்வளவுமே தடுக்க முடியாது. முருகர் உங்களுக்கு கொடுத்த வரங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லது நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? கடகம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில நல்லது மிகவும் அதிக அளவுல நடக்கணும்னா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானிடம் உங்கள் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு கதறிட்டு வந்துருங்க. அவர் பார்த்துக்குவாருங்க. ஓம் சிவபெருமானே போற்றி, எனக்காக்கும் சிவபெருமானே போற்றி, ஓம் சிவபெருமானே போற்றி, எனக்காக்கும் சிவபெருமானே போற்றி, எல்லாம் நன்மைக்கு, நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லதே நடக்கும்னு அவங்கள வேண்டிக்குங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. சரிங்களா? கடகம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில் நடக்கூடிய அற்புதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருமணம் ஆகாம இருக்கிற ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சரியான வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, திருமணமாகி குழந்தை இல்லாம எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறவங்களும் உங்களை பார்த்து விசேஷம் இல்லையான்னு கேட்டு உங்களை ஏளனப்படுத்தியிருப்பாங்க. நீங்க என்னடா இது, நம்ம வாழ்க்கை இப்படி போயிருச்சே, இறைவா முருகா அப்படின்னு வேண்டியிருப்பீங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்க கையில வந்து சேர போகுதுங்க. இதனால் வரைக்கும் கடன் பிரச்சனையால கண்ணீர் விட்டுட்டு இருந்த உங்க வாழ்க்கையில கடனுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. சந்தோஷமா நிம்மதியா கடன் இல்லாம குடும்பத்துல நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்கள் கையில வந்து சேர போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க உங்க இல்லத்துல நிம்மதியா உங்க இல்லத்துல இருக்கிற அப்பா அம்மா குழந்தைங்க மனைவி எல்லாரும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அன்பு பாராட்டி மகிழ போறாங்க. உங்ககிட்ட வேலை செய்யற சக ஊழியர்கள்லாம் உங்ககிட்ட கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி மாதிரி, ஒரு தோழன் தோழி மாதிரி ரொம்ப சந்தோஷமா பழகுவாங்க. உங்க முதலாளி உங்களை ஒரு சக ஊழியரா நினைக்காம அவங்களுடைய குடும்பத்துல ஒரு மனிதனா தாங்க உங்களை நினைப்பாங்க. உங்க வாழ்க்கை அமோகமாகவும் சிறப்பாகவும் இருக்க போகுதுங்க. கடகம் ராசிக்காரங்களே, கடகம் ராசிக்காரங்களே, உங்கள் ராசிக்கு 6வது ராசியில தாங்க இந்த புத்தாண்டு பிறக்குதுங்க. எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உண்டாக போகுதுங்க. வரக்கூடிய காலகட்டத்துல காரியம் ஆக வேண்டும் என்றால் உங்கள் காலை பிடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரப்போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போனவங்கெல்லாம் நீங்க தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி வர போறாங்க. அந்த அளவுக்கு சிறப்புகளும் அற்புதங்களும் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. நீங்க சில பேரு கடகம் ராசிக்காரங்க அடிப்படை வசதி, ஒரு உணவு உடை இருப்பிடம் இல்லாம, சொந்தமா இல்லாம, ஒரு இருப்பிடம் கூட இல்லையே, நம்மளுக்கு இப்படி ஒரு நல்ல துணிமணி இல்லையேன்னு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல கடகம் ராசிக்காரங்களே, உங்களுக்கு பிடிச்ச உடைகள், ஆடை ஆபரணங்கள், சொந்தமா ஒரு சின்ன வீடு உங்க ஊர்லயே கட்டி குடும்பத்தோட சந்தோஷமா கடன் இல்லாம அன்போட பாசத்தோட பணிவோட உங்களுக்கான வாழ்க்கைய சிறப்பாகவும் அமோகமாகவும் வாழ போறீங்க. கனவு மனைவிக்குள்ள இதனால் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவெல்லாம் நீங்கி பாச பிணைப்பு அதிகரிக்க போகுதுங்க. மனைவி வழி உறவுகளால ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. பிள்ளைகளால ஊர்லயும் உலகத்திலையும்
உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுதுங்க. இது மாதிரி ஒரு குழந்தைய பத்ததுக்கு புண்ணியம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு உங்களை சொல்லிட்ட வெளிவட்டாரங்கள்லாம் பொதுமக்கள் எல்லாம் உங்களை பேச போறாங்க, புகழ போறாங்க. நண்பர்களோட ஒத்துழைப்பு அதிகமா உங்களுக்கு இருக்க போகுதுங்க. நெடுநாள திட்டமிட்டு தடங்கள் பட்ட காரியங்கள் எல்லாம், செயல்கள் எல்லாமே தங்கு தடையின்றி நினைத்த மாதிரி நடக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க, ஒரு சின்னதா பொட்டிக்கடை வைக்கணும்னு நினைச்சாலும் சரி, ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னாலும் சரி, முடிவெடுத்துருவீங்க. அதை செயல்படுத்த முடியல, ஏதாவது ஒரு தடங்கள் வந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க நினைச்சபடி நீங்க தொடங்க வேண்டிய தொழில எந்த ஒரு தங்கு தடையுமின்றி சிறப்பா தொடங்கி அந்த தொழில வெற்றி பெற போறீங்க. இந்த வெற்றியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதுதான் நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கடகம் ராசிக்காரங்களே, நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரி, முருகரை வணங்கிட்டு பொறுப்போட நிதானத்தோட 1க்கு 2 டைம் அதுல சிந்தனை பண்ணி செய்யலாமா கூடாதா, பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு பண்ணுங்க. நீங்க யாருக்கு இப்ப இதனால் வரைக்கும் இந்த 2024 எடுத்துக்கிட்டீங்கன்னா, யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது, யார் கூட பழகிறது, யார் சொல்றத நம்புறது, இறைவா இந்த முடிவு பண்ணலாமா அந்த முடிவு பண்ணலாமா, இதா அதா அப்படிங்கிற குழப்பத்திலேயே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை சிக்கி தவிச்சு கண்ணீர் விட்டு சொல்ல போன தனி மரமா தத்தளிச்சுட்டு வந்தீங்க. அந்த தவிப்புக்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பதில் சொல்ல போகுதுங்க. வரக்கூடிய காலகட்டத்துல உங்க மனக்குழப்பமெல்லாம் நீங்கி நிதானத்தோட மன நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை அமோகமாகவும் சிறப்பாகவும் இருக்க அருகில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்க. உங்க வாழ்க்கையில அமோகமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழலாங்க. இந்த புது வருஷத்துல சனி 8ல் நின்று அஷ்டமத்து சனியை திகழும் நிலையில வீண்கோம் மனக்கவலம் எல்லாம் வரலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. குடும்பத்துடன் வெளியூர் செல்லணும்னு திட்டிட்டு இருப்பீங்க. பல காரணங்களால அதெல்லாம் தடைப்பட்டு இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்துல வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு அற்புதமான வருஷமா இந்த 2025 இருக்க போகுதுங்க. கடகம் ராசிக்கார நேயர்களே, குடும்பத்தோட விஷயத்த வெளியில சொல்லாதீங்க, வெளிய விஷயத்த குடும்பத்துல சொல்லாதீங்க, சரிங்களா? கல்யாண பேச்சுவார்த்தை நல்ல விதத்துல முடியுங்க. இதனால் வரைக்கும் தடங்கள் பட்டிருந்த அனைத்து விஷயங்களும் நல்ல விதமா முடியும். எதிர்பாராத பயணங்கள்லாம் உண்டு. இதனால உங்களுக்கு ஆதாயமும் உண்டுங்க. வீட்டு விசேஷங்கள் முன்னின்று நடத்துவீங்க. யாராவது ஒரு வீட்டு விசேஷம், சொந்தக்காரங்க வீட்டு விசேஷம் எல்லாம் நீங்க இல்லாம நீங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க போனாதான் அந்த விஷயத்த செய்யணும், அதை இவங்க வரணும், இந்த ஆள் வரணும், இந்த கடகம் ராசியில பிறந்தவங்க வரணும் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தலைமை பண்பு சிறந்து விளங்க போகுதுங்க இந்த 2025. நீண்ட நாளா மனசு நினைச்சு எல்லா கவலையும் காணாம கரைய போகுதுங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனை சிக்கல்கள்லாம் காணல் நீரா கரைய போகுதுங்க. மெடிக்கல், எலக்ட்ரீசியன்ஸ், பெட்ரோல் தொழிலில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. பழைய பங்குதாரர்களால உங்க வாழ்க்கையே மாற போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களே, உங்களுக்கு எதிர்பாராத மேலதிகாரி வேறிடத்துக்கு மாற்றப்படுவாங்க. தள்ளிப்போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் தங்கு தடையில்லாம நடக்க போகுதுங்க. இந்த விஷயத்தையெல்லாம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அலுவலகத்துல தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துங்க. போனா எந்த விஷயத்த பேசணுமோ, எதுக்காக நம்ம வேலைக்கு போயிருக்கிறோமோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு வரணும். குடும்ப விஷயத்த போய் தொழில் செய்யற இடத்துல சொன்னா அது உங்களையே ஒரு நாள் இழிவுபடுத்திடுவாங்க. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பட்டுன்னு ஒரு விஷயம் பேசிட்டா நீங்க ஒட்டிக்குவீங்க. அந்த ஒரு உங்களுடைய கெட்ட குணம் மட்டும்தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குதுங்க. மற்றவர் விஷயத்துல தலையிடாதீங்க. சக ஊழியர்களிடம் சிலர் உங்களை பற்றி மேலதிகம் குறை கூறுவாங்க. அதையெல்லாம் பார்த்து கவனித்து நிதானமா நடந்துக்குங்க. கணினி துறையில இருக்கிறவங்களே, வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கை அமோகமாகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்க போகுதுங்க. சொத்துக்கள் சேரும் காலம், ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய காலம், பெண்மணிகளுக்கு சொல்ல போனால் இன்பமாய் வாழக்கூடிய காலம், குழந்தை செல்வங்களை சொல்ல போனால் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய காலம்,
கல்வின்னு சொன்னா தான் மட்டும் படிக்கணும், தான் மட்டும் முன்னேறணும்னு நினைக்காத ஒரே ராசிக்காரங்கன்னு சொன்னா கடகம் ராசிக்காரங்க. குழந்தையிலிருந்து பெரிய மனுஷங்க வரையும் கடகம் ராசியில பிறந்தவங்க ஒவ்வொருத்தையும் உறவா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு அற்புதம் குணம் கொண்டவங்க தாங்க நீங்க. கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அமோகமா இருக்க போகுதுங்க. நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.